சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன் எதிர்காலத்தை பற்றி நான் ஒவ்வொன்றாக சொல்லப் போகிறேன். உன் ஜாதகத்தை நான் கணித்து விட்டேன். உன் ஜாதகத்தில் என்ன நடக்கப் போகிறது, உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்று தெளிவாக சொல்லப் போகிறேன். நீங்கள் என் கூடவே இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ வருந்துகிறாய். என் அன்பு குழந்தைகளே, உன்னுடைய இந்த சோதனைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் செல்லும். நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரும். அனைத்தும் விரைவில் சரியாகும். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் என்று ஒன்று வரும். அவசரப்பட்டால் எதுவும் நடக்காது. பொறுமையாக இருந்தால்தான் எல்லாம் அழகாக நடக்கும். வைரத்தை உரசாமல் பட்டை தீட்ட முடியாது. தங்கத்தை நெருப்பில்லாமல் தூய்மைப்படுத்த முடியாது. அதுபோல நல்லவர்களை உதவிக்குள்ளாவார்கள், ஆனால் விழுந்துவிட மாட்டார்கள். அதுபோல உனக்கும் சோதனை வரும். நிறைய பாடம் கற்றுக்கொள்வாய். இப்பொழுது இன்னும் சிறு காலத்தில் அந்த பாடம் எல்லாம் வைத்து நீ பெரிய ஆளாகத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் ஒரு நேரம் வர காத்திருக்கிறது. அதுவும் நல்ல நேரம் வர காத்திருக்கிறது. அந்த நேரத்தில் நீ ஆசைப்பட்டது போல நன்றாக வருவாய். நீ நினைக்கலாம், இப்பொழுது நன்றாக இருந்தால்தானே அப்பொழுது நன்றாக இருக்க முடியும் என்று. நீ நினைப்பது சரிதான். ஆனால் இப்பொழுதும் நீ நன்றாகத்தான் இருப்பாய். இன்னும் உனக்கு காலம் இருக்கிறது. அவசரப்படாதே. உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். உனக்கு நிச்சயமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ ஆசைப்பட்டது போல அந்த செல்வ செழிப்பு உனக்கு தங்கும். உன் கை நிறைய செல்வ செழிப்பும் நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது போல வாழ்வாய். இன்னும் சில நாள் தான். நீ காத்திருந்தால் வெற்றி எப்பொழுதும் நிச்சயம் உன்னை தேடி வரும். பொறுமையாக இருந்தால் வாழ்க்கை நிச்சயமாக நீ நினைத்தால் போல் இருக்கும். ஆகவே பொறுமையாக இரு. நீ நினைத்து இருப்பது அனைத்தும் நடந்தே தீரும். அதை நான் நடத்தி கொடுக்கிறேன். சாயப்பா இருக்க பயமே. ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.